வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 14th May 2024 ஓட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா டு ஆப்ரேட் சகித் பெஹெஸ்தி டெர்மினல் ஆஃப் ஜஹாபார் போர்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 years. ஸோ நம்ம இந்தியா என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கிற ஜஹாபார் போர்ட்ல இருக்கிற சகித் பெஹெஸ்தி டெர்மினல் வந்து நெக்ஸ்ட் 10 yearsக்கு வந்து இவங்க நம்ம இந்தியா தான் வந்து ஆப்ரேட் பண்ண போறாங்க. அதாவது வந்து ஒரு கண்ட்ரில இருக்கிற ஒன் ஆஃப் த போர்ட்டை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இந்தியா சார்பை எடுத்துக்கிட்டு அந்த போர்ட்ல இருக்கிற கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து இந்தியா தான் பார்ப்பாங்க. சோ இது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஈரான் வந்து இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 10 years சைன் பண்ணிருக்காங்க. இந்த ஜஹாபார் போர்ட்ன்றது ஈரானோட ஒரு முக்கியமான போர்ட். சோ இந்த போர்ட் மூலமா நம்ம வந்து கல்ஃப் ஆஃப் ஓமன் அண்ட் உங்களுக்கு வந்து ஈரானை நம்ம வந்து டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். சோ இந்த போர்ட் நம்ம வந்து அந்த டெர்மினல் நம்ம கைப்பற்ற மூலமா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து லேண்ட்லாக் கண்ட்ரிஸ்க்கு நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நல்ல பாகிஸ்தான் இருக்கு. சோ நம்மளால பாகிஸ்தான் சுத்தி நம்மளால போக முடியாது. பட் ஆனா உங்களுக்கு வந்து பாகிஸ்தான் போகாம வேற ரூட்ல போறதுதான் இந்த ஜஹாபார் போர்ட் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது உங்களுக்கு. சோ இது மூலமா நம்ம வந்து சென்ட்ரல் ஏசியாக்கு வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் அண்ட் இதை வந்து ஷிப்ஸ் வந்து ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம்ன்றதுக்காண்டி தான் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இது எப்போ இது சைன் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2013ல பாத்தீங்கன்னா ஜஹாபார் போர்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்கிரேடேஷன் ஒர்க், அந்த போர்ட்ல சின்ன ஒர்க் அப்கிரேடேஷன் பண்றதுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு $100 million வந்து செலவழிச்சிருக்காங்க 2013ல. சோ அது அந்த இது வெளிப்பாடாதான் நமக்கு வந்து ஈரான் வந்து இந்த ஜஹாபார் போர்ட்ல ஒன் ஆஃப் த டெர்மினல் நமக்கு வந்து 10 வருஷத்துக்கு நமக்கு வந்து கண்ட்ரோலிங் ஆக்டிவிட்டிஸ் கண்டி கொடுத்துருக்காங்க. சோ யாரு நம்ம இந்தியா சார்பில் இருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ இந்த இந்தியன் போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் பாத்தீங்கன்னா ஒரு சப்சிடரி ஆஃப் த சாகர்மாலா டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட். சோ சாகர்மாலான்றது உங்களுக்கு வந்து போர்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பண்ற ஒரு கம்பெனி. சோ அதுக்கு கீழே இயங்குறதா இந்தியன் போர்ட்ஸ் அண்ட் குளோபல் லிமிடெட். சோ இவங்க தான் வந்து அந்த போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க உங்களுக்கு. சோ இது வந்து இந்த லிமிடெட் வந்து எப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா 2015 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல மேனேஜிங் டைரக்டர் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சுனில் முகுந்தன்றதா இதோட மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால இதோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு. நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பாத்தீங்கன்னா, ராமச்சந்திரன்ஸ் பஞ்சதந்திராஸ் சகாத்ரலோகன்ற 3 புக்கு தாண்டி உங்களுக்கு வந்து யுனெஸ்கோ வந்து மெமரி ஆஃப் வேர்ல்ட் ஏசியன் பசிபிக் ரீஜனல் ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா ராமச்சரிதம் பஞ்சதந்திரா அண்ட் சர்க்கோலே. இது வந்து ரொம்ப எபிக்கான நம்ம வந்து ரொம்ப நம்ம ட்ரெடிஷனல் கல்ச்சரை பத்தி பேசுற புக்கு. சோ இந்த புக்கு வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த புக் எழுதின ஆத்தர்ஸோட நேம் பாத்தீங்கன்னா கோஸ்வாமி துளசிதாஸ், விஷ்ணு சர்மன், ஆச்சாரியா ஆனந்தவர்மன் தான் இந்த புக் எழுதின ஆத்தர்ஸ் உங்களுக்கு. நமக்கு நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ் பாத்தீங்கன்னா, மஹேந்திரா பார்ட்னர்ஸ் வித் MSDE ஃபார் ட்ரோன் டிடி பைலட் ப்ராஜெக்ட். சோ நம்ம மஹேந்திரா கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு டைப் பண்ணி ட்ரோன் டிடின்ற ஒரு பைலட் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா நொய்டா அண்ட் ஹைதராபாத் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரோன் ஆக்டிவிட்டிஸ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வர ஆரம்பிச்சு. சோ அது வந்து அக்ரிகல்ச்சர்ஸ்ல உண்மையே வந்து ட்ரோனை ஆக்டிவேட் பண்ணி வந்து ரன் பண்றதுக்காண்டி இவங்க வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தி அவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ வந்து அதாவது ட்ரோன் ஆப்ரேட் பண்றவங்க இல்லாம சோ உமன்ஸும் ஆப்ரேட் பண்ணலாம்ன்றதுக்காண்டி தான் இந்த இனிஷியேட்டிவ் அவங்க எடுத்திருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஆர்மி என்ஹான்ஸ் சர்வேலன்ஸ் வித் நியூ ட்ரோன் இன்டெக்ஷன்ஸ். நம்ம இந்தியன் ஆர்மி வந்து அதோட சர்வேலன்ஸ் பாகிஸ்தான்ல சர்வேலன்ஸ் பண்றதுக்காண்டி ஒரு புது டைப் ஆஃப் ட்ரோன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரோன் என்ன டைப்னு பாத்தீங்கன்னா Disti-10ன்றதா அந்த ட்ரோனோட நேம் உங்களுக்கு. சோ இது வந்து May 18th வந்து ஹைதராபாத்ல உங்களுக்கு வந்து லான்ச் பண்ண போறதா இருக்காங்க. சோ இது வந்து முழுக்க ஒரு மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழ தான் இந்த ட்ரோன் வந்து செஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, விப்ரோ அப்பாயின்மெண்ட்ஸ் வினய் பிறகா as CEO of the MEP and Strategical Marketing Unit. சோ விப்ரோவோட CEO of APME Strategical Marketing Unit காண்டி உங்களுக்கு வினய் வினய் ஃபிரிகேன்றவங்கள வந்து APME ஸ்ட்ராட்டஜிக்கல் மார்க்கெட்டிங் யூனிட்டுக்கு சிஇஓவா இப்ப அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இவர் வந்து அனிஷ் சென்சாங்ன்றவங்கள ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த பொசிஷனுக்கு வராரு. சோ ஓவரால் விப்ரோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இது வந்து எப்ப ஃபோன் பண்ணிருக்காங்கன்னா 1945 ஃபோன் பண்ணிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகால இருக்குது. இதோட எக்ஸிகியூட்டிவ் சேர்மன் யார் பாத்தீங்கன்னா
ரிஷப் பிரேம்ஜி தான் இதோட எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சனா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து திலீப் சாங்கியா எலெக்டட் சேர்பர்சன் ஆஃப் IFFCO 15th RGB எலெக்ஷன். சோ 15th RGB எலெக்ஷன்ல IFFCO சோ இந்தியன் ஃபர்டிலைசர் கார்ப்பரேஷன் லிமிடெட் நம்ம படிச்சிருப்போம்ல. சோ அதோட சேர்பர்சனா வந்து திலீப் சாங்கியான்றவங்க தான் இப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அந்த மீட்டிங் அந்த எலெக்ஷன்ல இருந்து இவரை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் அதோட வைஸ் சேர்மனா யார் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பால்வீர் சிங் தான் வைஸ் சேர்மனா தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ இந்த ஹெட்குவார்டர்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் ஹெட்குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குது. இது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3rd November 1967 தான் ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. இதோட CEO கரண்ட் CEO யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உதய் சங்கர் ஆவாஸ்தி தான் இதோட கரண்ட் CEO இருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா கிளைம் சில்வர் அட் தோஹா டைமண்ட் லீக் 2024 சீசன் ஓபனர். சோ தோஹா டைமண்ட் லீக்ன்றது ஜாவ்லின் தாண்டி ஒரு முக்கியமான உலகத்துல ஒரு முக்கியமான கேம் தோஹா டைமண்ட் லீக். சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நீரஜ் சோப்ரான்றவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணிருக்காங்க. சோ இதுல எப்போதுமே வந்து நீரஜ் சோப்ரான்றவங்க வந்து இந்த இதுல வந்து நீரஜ் சோப்ரான்றது நம்மளோட முக்கியமான ஒரு ஜாவ்லின் த்ரோ. ஏன் பாத்தீங்கன்னா நம்ம போன ஒலிம்பிக்ஸ்ல வந்து ஜாவ்லின்ல வந்து கோல்டு மெடல் வாங்கினதுக்காண்டி ரொம்ப பேர் உங்களுக்கு. சோ இந்த கோவா டைமண்ட் லீக்ல வந்து இப்போ வந்து இவர் வந்து சில்வர் வாங்கியிருக்காரு. எல்லா வருஷமும் கோல்டு வாங்குவாரு, இந்த வருஷம் வந்து சில்வர் வாங்கியிருக்காரு உங்களுக்கு. சோ எவ்வளவு மீட்டர் த்ரோ பண்ணி சில்வர் வாங்கியிருக்கான்னு பாத்தீங்கன்னா 88.36 மீட்டர் வந்து த்ரோ பண்ணி செகண்ட் பொசிஷன்ல சில்வர் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா காமி ரீட்டா செட்ஸ் நியூ ரெக்கார்ட் வித் 28 அசன்ட் மவுண்ட் எவரெஸ்ட். சோ அந்த காமி ரீட்டான்றவங்க நேபாள் மவுண்ட் கிளைம்பர் உங்களுக்கு. சோ இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் அதிகமா வந்து கிளைம் பண்ணது இவங்க வந்து ஒன் ஆஃப் தி பர்சன் உங்களுக்கு. சோ இப்போ வந்து என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட் 29வது தடவையும் வந்து ரெக்கார்ட் அவங்க ரெக்கார்டே இவங்க வந்து பீட் பண்ணி இப்போ வந்து 29வது தடவை மவுண்ட் எவரெஸ்ட் ஏறிட்டாங்க உங்களுக்கு. சோ மவுண்ட் எவரெஸ்டோட உங்களுக்கு வந்து ஹைட்ன்றது பாத்தீங்கன்னா 8848.86 மீட்டர் இருக்கும். சோ இதுதான் உலகத்துல ஹையஸ்டான பீக் உங்களுக்கு. சோ இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேபாளல இந்த ஹிமாலயா இந்த ஹில் இருக்கு உங்களுக்கு. இவர் வந்து நேபாள வந்து 1970ல பிறந்தவர். இவர் வந்து நேபாள என்ன எப்படி கூப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவரெஸ்ட் மேன்ன்றதான் இவரோட நிக்நேமா இருக்கு உங்களுக்கு. சோ காமி ரீட்டாவோட நிக்நேம் பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் மேன். சோ இது கூட அவங்க எக்ஸாம்ஸ்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. எவரெஸ்ட் மேன்ன்றவங்க யாருன்னு சொன்னாங்கன்னா காமி ரீட்டாவும் தான் எவரெஸ்ட் மேன் உங்களுக்கு. சோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் சார்பில் எத்தனை கிளைம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1953ல நியூசிலாண்டை சேர்ந்த எட்மூட் ஹிலரி பிகம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு வேர்ல்ட் டு கிளைம். உலகத்திலே முதல் பர்சன் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறது பாத்தீங்கன்னா எட்மூட் ஹிலரின்றவங்க தான். அந்த நேபாளிஸ் இந்தியன் ஷெர்பா டென்சிங் நோகர்வியா. சோ இந்தியன் நேபாள சேர்ந்த உங்களுக்கு ஷெர்பா டென்சிங் நோகர்வியா தான் செகண்ட் பர்சனாவும் ஏறிட்டாங்க உங்களுக்கு. சோ இவங்க நேம்ல தான் உங்களுக்கு டென்சிங் நோகர்வியா நேஷனல் அட்வென்ச்சர் அவார்டுன்றது 1994ல உருவானுச்சு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து உமன் கிளைம்பர் ஆஃப் உங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பான்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுன்கோ கியாபின் தான் உமன் கிளைம்பர் ஆஃப் ஜப்பான் ஃபர்ஸ்ட் உமன் கிளைம்பரா இவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட் வந்து பச்சேந்திரி பால் 1984ல இவங்க கிளைம் பண்ணிட்டாங்க. And first woman to climb Mount Everest twice வந்து சந்தோஷ் யாதவ். And first ampute in the world to climb Mount Everest வந்து அருணியா சிங்கா. And youngest girl to climb வந்து மால்வாந்தா பூர்ணிமா வந்து 2019ல 13 வயசான இவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓல்டஸ்ட் பர்சன் வந்து யாருன்னு பார்த்தா சங்கீதா சிந்தி பாகின்றவங்க தான் 53 வயசுல வந்து மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பாத்தீங்கன்னா ஜப்பான் கிளீன்ஸ் மைடின் சுல்தான் அஸ்லா ஷாஹா ஹாக்கி டிராஃபி டிஃபிட்டிங் பாகிஸ்தான். இந்த சுல்தான் ஜாகா டிராஃபின்றது முக்கியமான ஒரு ஹாக்கி டிராஃபி உங்களுக்கு. சோ இப்போ வந்து பாகிஸ்தான் டிஃபீட் பண்ணி ஜப்பான் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ போன இயர் 2023ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் வின் பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தான் தான் வின் பண்ணிருக்காங்க. சோ பாகிஸ்தான் இந்த வாட்டி ஜப்பான் வந்து டிஃபீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இந்த சுல்தான் ஜோஹர் கப் வந்து எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்சாஸ் ஆரா ஸ்டேடியம் மலேசியால வந்து இந்த மே மாசம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இந்தியன் சுல்தான் ஜோஹர் கப்ல பாத்தீங்கன்னா சோ இந்தியா வந்து இந்த வாட்டி வந்து பங்கெடுக்கல உங்களுக்கு. சோ எந்தெந்த கண்ட்ரி பங்கெடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், மலேசியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, கனடா தான் இந்த வாட்டி பங்கெடுத்திருக்காங்க. சோ இது 30வது எடிஷன் சுல்தான் ஜோஹர் கப்ன்றது தெரிஞ்சுக்கணும் நீங்க. சோ இந்தியா வந்து டோட்டலாவே வந்து 5 தடவை வந்து சுல்தான் ஜோஹர் கப்பை வின் பண்ணிட்டாங்க. எப்பன்னு பாத்தீங்கன்னா 1985, 1991, 1995, 2009, 2010ல வந்து இந்த கப்பை வந்து 5 முறை வின் பண்ணிருக்காங்க. சோ குளோபல் ரேங்கிங்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து 10th ரேங்கிங்ல இருக்காங்க. அந்த ஜப்பான் வந்து இந்த வெற்றிக்கு மூலமா அவங்க வந்து 15வது ரேங்க்ல வந்து இருக்காங்க. சோ நெதர்லாந்து உலகத்திலே வந்து டாப் அந்த சுல்தான் ஜோஹர் கப் ரேங்கிங்ல இருக்காங்க. சோ இந்த சுல்தான் ஜோஹர் கப்ன்றது ஒண்ணும் இல்ல, மலேசியா ஹாக்கி கான்ஃபெடரேஷனை சேர்ந்த சுல்தான் ஜோஹர், அதாவது மலேசியால வந்து சுல்தான் தான் ரூல் பண்ணுவாங்க. சோ அந்த நேம தான் இந்த கப்புக்காண்டி வச்சிருக்காங்க. சோ இந்த கப்போட எப்ப நடந்துச்சு, ஸ்டார்டிங் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1980ல தான் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க.
சோ இது வந்து அதிகமா வின் பண்ணது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து செகண்ட் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம் வித் 5 டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க. சோ பாகிஸ்தான் எவ்வளவு டைட்டில்ஸ் வச்சிருக்காங்கன்னா 3 டைட்டில்ஸ் வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் அண்ட் MOUs ல பாத்தீங்கன்னா UAE இந்தியா CEP கவுன்சில் சைன் MOU வித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் டு என்ஹான்ஸ் பைலேட்டரல் ரிலேஷன்ஸ். சோ UAE இந்தியா CEP கவுன்சில் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கூட ஒரு MOU சைன் பண்ணாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பா நல்லா வந்து என்ன மாதிரி பூஸ்ட் பண்ணலாம், சோ அப்கமிங் இயர்ல எப்படின்னா பூஸ்ட் பண்ணலாம்ன்றதுக்காக தான் இந்த MOU வந்து மெயினா சைன் பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு. சோ எந்த கண்ட்ரிக்குன்னா UAE-க்கும் இந்தியாவுக்கும் நடுவுல. சோ UAE ஓட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதோட கேபிட்டல் வந்து அபுதாபில இருக்குது. இதோட கரன்சின்றது பாத்தீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட் திர்ஹம் தான் இதோட கரன்சி. பிரைம் மினிஸ்டர் யார் பாத்தீங்கன்னா முகமது பின் ராஷித் அல் மக்தூம் தான் இதோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. இவங்களோட பிரசிடென்ட் யார் பாத்தீங்கன்னா முகமது பின் ஜயத் அல் நஹ்யான் தான் இவங்களோட பிரசிடென்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் அபானிஸ்ல பாத்தீங்கன்னா மேத்யூ MC ஃபேரன், சாரா லான்சியர், டிமோத்தி சால்கின்ஸ் பாஃப்டா அவார்ட் 2023. சோ பாஃப்டா அவார்ட் வின் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல மேத்யூ MC ஃபேரன், சாரா லான்ஸ் அண்ட் டிமோத்தி ஸ்பேர் தான் இந்த வருஷத்துக்கான பாஃப்டா அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த செரிமனி வந்து லண்டன்ல வந்து நடந்துருக்கு. சோ எத்தனாவது எடிஷன் ஆஃப் தி பாஃப்டா அவார்ட் பாத்தீங்கன்னா 70th எடிஷன் ஆஃப் பாஃப்டா அவார்ட் உங்களுக்கு. சோ இந்த அவார்ட் 1995 ஆரம்பிச்சிருக்காங்க. 6 கேட்டகரியில கொடுக்குறாங்க உங்களுக்கு. சோ இந்த கேட்டகரி வைஸா வின் பண்ணது யாருன்னா டிராமா சீரிஸ்ல டாப் பாய் அண்ட் லிமிடெட் டிராமால தி 6th கமாண்டன்ட் அண்ட் ஸ்கிரிப்டட் காமெடில சச் பிரேவ் வேர் அண்ட் உங்களுக்கு வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் சீரிஸ் கிளாஸ் ஆக்ட் லீடிங் ஆக்டர்ல வந்து சாரா லான்சியர் ஃபார் ஹாப்பி வேலி அண்ட் பெஸ்ட் லீடிங் ஆக்டர் பார்த்தா டிமோத்தி சால் ஃபார் 6th கமாண்டன்ட். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் பார்த்தா ஜெம்சி ஜோஸ் ஃபார் டாப் பாய். ஃபார் சப்போர்ட்டிங் ஆக்டர் பார்த்தா மேத்யூ FC ஃபேரன். ஃபார் பெஸ்ட் ஃபீமேல் பெர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பார்த்தா பெஸ்ட் ஃபீமேல் யாரு பாத்தீங்கன்னா சோ இந்த அவார்ட் பெஸ்ட் ஃபீமேல் யார் வாங்கிருக்காங்கன்னா பிளாக் ஓப்ஸ் மூவில நடிச்ச இல்குமுலான்றவங்க தான் வந்து இந்த கேம் வந்து வின் பண்ணிச்சு. இந்த பஃப்டா அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. பெஸ்ட் மேல் பெர்ஃபார்மன்ஸ் யார் ஃபார் காமெடி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா மாவான் ரிஸ்வான் ஃபார் ஜூசி அண்ட் பெஸ்ட் சிங்கிள் டாக்குமெண்ட்ரி யாருன்னா இலியஸ் சிமாண்டஸ் அண்ட் பெஸ்ட் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா ஸ்குவாட் கேம் என்ற ஒரு மூவி தான் இந்த அவார்டை வின் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆபரேஷன் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரினோவட் பஞ்சாப் போய்ட் சுர்ஜித் பத்தர் பாஸ் அவே அட் 79. சோ ஒரு பஞ்சாப் சேர்ந்த ஒரு போய்ட் வந்து சுர்ஜித் பத்தர்ன்றவங்க வந்து இப்ப பாஸ் ஆயிருக்காங்க. சோ இவங்க வந்து முன்னாடி பத்மஸ்ரீ அவார்ட் அண்ட் வந்து நிறைய அவார்ட் சத்யா அகாடமி அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சோ இவங்க வந்து பத்மஸ்ரீ எப்ப கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2012 தான் இவங்க கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஃபீல்ட்னு பாத்தீங்கன்னா லிட்டரேச்சர் அண்ட் கல்ச்சர் ஃபீல்ட்ல. சோ சுர்ஜித் பட்டர்ன்றது ஒரு லிட்டரேச்சர் போய்ட் வந்து பஞ்சாப் சேர்ந்தது உங்களுக்கு. So, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நான் அவ்வளவுதான். தேங்க்யூ.